ஹலோ ஆல், ஐ எம் டாக்டர் நிவேதிதா சிவகுமார், ஆப்ஸ்டட்டிஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட். இன்னைக்கு நம்ம ஒரு கைனகாலஜிக்கல் சர்ஜரிக்கு முன்னாடி நம்ம ஆஸ் அ பேஷண்ட்டாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ கைனக் சர்ஜரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபைப்ராய்டு ரிமூவல் சர்ஜரியாக இருக்கட்டும், இல்லை யூட்ரஸ் ரிமூவல் சர்ஜரியாக இருக்கட்டும், இல்லை சின்னதாக ஒரு சிஸ்ட் ரிமூவல் சர்ஜரி, அந்த மாதிரி நிறையா லாப்ரோஸ்கோப்பி, ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி, அந்த மாதிரி நிறையாவே நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் உங்களை எப்படி அதை தயார்படுத்திக்கலாங்கிறத பார்க்கலாம். இஃப் இட் இஸ் கோயிங் டு பி அ பிளான்டு சர்ஜரி, உங்கள் டாக்டரே வந்து உங்களோட அந்த சர்ஜரிக்கான இண்டிகேஷன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அதை பற்றி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க ஆஸ் அ பார்ட் ஆஃப் தட் ஷேர்ட் டெசிஷன் மேக்கிங். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் ஃபைனலாக யூ வுட் ஹவ் அரைவ்ட் அட் டிசைடிங் ஆன் சர்ஜரி. ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில் உங்களுக்கு சர்ஜரி பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு ப்ராப்பராக நியூட்ரிஷியஸ் மீல் ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களோட நியூட்ரிஷன் பற்றி யோசிக்கலாம். நிறைய இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணுறது மாதிரி ஃபுட்டு, அதாவது ஜங்க் ஃபுட்டு, அவுட் சைட் ஃபுட்டு, அடிக்கடி வெளியே ஹோட்டலில் சாப்பிட்றவங்களா இருந்தால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு பேலன்ஸ் நியூட்ரிஷனல் மீல் வந்து நீங்கள் எடுக்கலாம். செகண்ட் திங் வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்களை ஹைட்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். அன்னெசரியாக இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், ஜூஸஸ் மாதிரி குடிப்பீங்க, அது மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து நீங்கள் ஒரு ஸ்மோக்கரோ இல்லை ஆல்கஹால் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 வீக்ஸ் பிஃபோர் சர்ஜரி அதை ஸ்டாப் பண்ணுறது வந்து சர்ஜரிக்கு அப்புறம் வர ஹீலிங் அண்ட் இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் அதை எப்போவுமே ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து உங்களோட மெடிகேஷன்ஸ். நீங்கள் ஆல்ரெடி சம் மெடிகேஷன்ஸ் லைக் தைராய்டு டேப்லெட்ஸாக இருக்கட்டும், பிபி டேப்லெட்ஸாக இருக்கட்டும், இல்லை சுகர் டேப்லெட்ஸோ இல்லை இன்சுலினோ அந்த மாதிரி ஏதாவது போட்டுட்ருக்கீங்க, அலர்ஜிக்கு ஏதாவது டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை உங்கள் டாக்டர் கிட்ட, அதாவது கைனகாலஜிஸ்டோ இல்லை அதர் சர்ஜன்ஸ் கிட்டயோ டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்பவே அவசியம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீ அனஸ்தட்டிக் செக்அப் அப்படின்னு ஒரு ப்ரீ அனஸ்தட்டிக் டெஸ்ட் வந்து உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. அதாவது மயக்க மருந்து டாக்டரை பார்த்து நீங்கள் சர்ஜரிக்கு ஃபிட் தானா அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் பிளட் டெஸ்ட்டோ இல்லை ஸ்கேனோ இல்லை எக்ஸ்ரேவோ, ஈவன் சம் பீப்புளுக்கு இசிஜி, எக்கோ, அந்த மாதிரி கார்டியாலஜிஸ்ட் இவாலுவேஷன் கூட பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு நீங்கள் ஃபிட் அப்படின்னா தான் அந்த சர்ஜரியை உங்களுக்கு பிளான் பண்ணுவாங்க. சம் சர்ஜரிஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு லாப்ரோஸ்கோப்பிக்காக ஒரு சர்ஜரி பண்ண போகிறாங்க உங்களுக்கு அப்படின்னா பவல் ப்ரிப்பரேஷனுங்கிறது ரொம்பவே முக்கியமாக இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா, சர்ஜரிக்கு போகிறோம், ஒரு ஆப்ரேஷன் மேஜராக பண்ண போகிறாங்க, அடுத்து ஒரு 4 or 5 டேஸ்க்கு உங்களால் ஒழுங்காக சாப்பிட முடியாது அப்படிங்கிறத நினச்சிட்டு அந்த முந்தின நாள் ஆஃப் சர்ஜரி வந்து இந்த மாதிரி ஹை ஒரு ரிச்சான டயட்டை சாப்பிட்றதுக்கு விரும்புகிறாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஸோ அதை வந்து நம்ம நல்லாவே அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து டைஜஷனுக்கு ரொம்ப இடையூறாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஃபுட்டை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பவல்ஸ், அதாவது நம்மளுடைய குடல் வந்து ரொம்பவே ஊதி போய் காணப்படும் டியூரிங் சர்ஜரி. ஸோ அது வந்து சர்ஜரியை கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு சர்ஜிக்கல் ஃபீல்டு வந்து அவ்வளோ கிளியராக தெரியாது. ஆஃப்டர் சர்ஜரி உங்களோட ரெக்கவரிலையும் அது கொஞ்சம் ப்ராப்ளம் காஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட டயட்டை பற்றி டெஃபினட்டாக டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. சாஃப்ட் டயட் லைக் ஈஸிலி டைஜஸ்டபிளாக இட்லி, கர்ட் ரைஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறது ரொம்பவே வந்து அட்வைசபிள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் சர்ஜரி, மேபி உங்களோட லீவோ இல்லை வேற ஏதாவது சோஷியல் ரீசன்ஸை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மோஸ்ட் ஆஃப் த சர்ஜரிஸ் லைக் இந்த ஃபேமிலி பிளானிங் சர்ஜரிஸ் வந்து பேஷண்ட்ஸ் வந்து எப்பயுமே அந்த ஸ்கூல் லீவ் டைமில் பண்ணிக்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபேமிலி ஹெல்ப், அதாவது சம்மன் டு டேக் கேர் ஆஃப் யுவர் சில்ட்ரனாக இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது எல்டர்ஸ் இருக்காங்க, அது மாதிரி இருக்கிறவங்களை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கும் உங்களை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்குமே ப்ராப்பரான ஒரு ஹெல்ப் ரெடி பண்ணிட்டு சர்ஜரி அண்டர்கோ பண்ணுங்க. இஃப் இட் இஸ் அன் எலெக்டிவ் சர்ஜரி, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக என்னன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க. அண்ட் இஃப் யூ ஆர் கோயிங் டு அண்டர்கோ அன் அன்எக்ஸ்பெக்டட் ஃபைண்டிங், இதுதான் பண்ண போகிறோம், பட் ஆன் டேபிளில் போய் பார்க்கும்போது அது வேற ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜராக கூட ஆக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் வந்து என்ன சொல்வேன்னா, யூ கேன் ஆல்வேஸ் டிஸ்கஸ் யுவர் இம்பார்ட்டன்ட் ஃபினான்சஸ் அண்ட் அதர் திங்ஸ் வித் அ க்ளோஸ் ட்ரஸ்டபிள் பார்ட்னர் ஆர் அ ஃபேமிலி மெம்பர். அந்த மாதிரி கூட டிஸ்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். பிகாஸ் யூ நெவர் நோ, எனிதிங் கேன் ஹேப்பன். ஸோ பட் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு டேக் ப்ரிகாஷன்ஸ் இல்லையா? ஸோ ஏதாவது இன்கேஸ் சர்ஜரிக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி தேவைப்படுது, இல்லை ஃபார் வாட் எவர் இட் இஸ் அ ப்ரொலாங்டு ஸ்டே, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை டிஸ்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்சோ கீப் யுவர் இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் ரெடி. அதெல்லாம் நீங்கள்
நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே உங்கள் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் கிட்டயோ இல்லை பில்லிங் டீம் கிட்டயோ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இட் பி வெரி யூஸ்ஃபுல். இன்கேஸ் யூ ஆர் டூயிங் சம் சர்ஜரிஸ் இன் அ கவர்மெண்ட் செட்டப் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த சிஎம்சிஹெச்எஸ் கார்டுன்னு இருக்கும். அந்த மாதிரி கார்டு முன்கூட்டி அவைல் பண்ணி வச்சுக்கிறது, இல்லை அதுக்கு அவைல் பண்ணுறதுக்கு உங்கள் டாக்டரோட ஹெல்ப், எனி லெட்டர்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிட்டு அதை ட்ரை பண்ணலாம். த வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு நோட்டிஸ், ஆஃப்டர் சர்ஜரி உங்களோட ரெக்கவரிக்காக நீங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சம் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து வைல் யூ ஆர் ஸ்டேயிங் இன் த ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து உங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. சம் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரு டயட் பிளான் சொல்லிடுவாங்க, பட் நீங்கள் தான் அதை வந்து கேட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அந்த மாதிரி ஹெல்ப் யாராவது இருக்காங்களா வீட்டில்? ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் ஃபுட்டு, ப்ளீஸ் அவாய்ட் ஹோட்டல் ஃபுட் ஆர் எனி அதர் அவுட் சைட் ஃபுட். அந்த டைமில் உங்களுக்கு ஒரு ரெக்கவரிக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸ்பெஷலி இஃப் அ ப்ரெக்னென்ட் உமன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலி பிளானிங் சர்ஜரிக்கு போகிறாங்க ஆஃப்டர் டெலிவரி, இல்லைனா கொஞ்ச நாள் கழித்து பண்ணுறது உண்டு. அந்த டைம்ஸில் நீங்கள் ப்ராப்பராக ஏதாவது ஒரு பேபியோட ஃபீடோ இல்லை வந்து ஃபார்முலா மில்க்கோ அதை ப்ராப்பராக ஸ்டெரைலாக கண்டெய்னர்ஸில் வச்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஹெல்ப் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் உங்களோட பிரெஸ்ட் மில்கே எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்சுட்டு பாலடை இல்லைன்னா ஸ்பூன் அண்ட் டம்ளர்ஸில் யாரையாவது கொடுக்கறதுக்கு நீங்கள் அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு வைல் யூ கோ இன்டு சர்ஜரி அண்ட் கம் பேக் ஃபார் ரெக்கவரி, அந்த டைமில் உங்கள் பேபியை டேக் கேர் பண்ண சொல்லிக்கலாம். வைல் யூ ஆர் இன் த ஹாஸ்பிட்டல், சம் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து தே ஸ்ட்ரெஸ் ஆன் அட்டெண்டர்ஸ் வித் யூ. ஸோ ஃபீமேல் அட்டெண்டர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் அண்ட் யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் பிலாங்கிங்ஸ். எப்பயுமே அட்வைசபிள் என்னன்னா, வைல் யூ கம்மிங் ஃபார் சர்ஜரி நீங்கள் உங்களோட ஜுவல்லரி, கோல்டாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அதை நீங்கள் வந்து ப்ராப்பரான ஒரு ட்ரஸ்டட் பர்சன் கிட்ட கொடுத்துட்டு வரலாம். அண்ட் யூ கேன் ஆல்சோ டேக் கேர் ஆஃப் யுவர் டென்ச்சர்ஸ். அதாவது நீங்கள் பல் செட் வச்சுருக்கீங்க அப்படின்னா தட் இஸ் டெஃபினெட்லி நாட் அட்வைசபிள் டு பி வான் டு த ஹாஸ்பிட்டல். நீங்கள் அதை வீட்டிலேயே வச்சுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இந்த கான்டாக்ட் லென்சஸ் அந்த மாதிரி வேறு ஏதாவது வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் வந்து சொல்லிடலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து சர்டன் ஆர்த்தோபெடிக் சர்ஜரிஸ் இல்லைனா வேறு ஏதாவது வந்து எக்ஸ்ரேஸோ இல்லை வேறு ஏதாவது டிவைசஸ் டியூரிங் சர்ஜரி உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்கேஸ் யூ ஆர் ஹேவிங் அ காப்பர் டீ ஆர் ஏதாவது ஒரு ஃப்ராக்சர்ஸ் ஆகி ஏதாவது மெட்டல் பிளேட்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அதையுமே உங்கள் டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு சர்ஜரி பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னா உங்கள் டாக்டர் கிட்டேயோ இல்லை ஹாஸ்பிட்டல் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கான்டாக்ட் பர்சன் கிட்டேயோ நீங்கள் டெஃபினட்டாக என்னென்ன கொண்டு வரணும், ஹவு யூ ஷுட் பி ரெடி அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. தேங்க்யூ.